ஹாய் கைஸ், நான் உங்கள் லோகேஷ். வெல்கம் டு லோகேஷ் வால்ட். இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் டிவைஸ் ஆர் நெட்வொர்க்கிங் காம்போனன்ட்ஸ் லைக் கிளைண்ட் சர்வர்ஸ், ரவுட்டர்ஸ், சுவிட்சஸ் இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்துட்டு நெட்வொர்க்கிங்கோட பேக் போன் மாதிரி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளைண்ட்ஸ். ஸோ நான் இங்கே கிளைண்ட்டுன்னு பேசும்போது ஹியூமன் பீயிங்கை பற்றி பேசலை. நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைண்ட் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு டிவைஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம். அது எப்போவுமே சர்வரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுக்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு டேட்டாவுமே இருக்காது. அதுக்கு வேணுன்ற டேட்டாவையும் சர்வீஸையும் சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி சர்வர் கிட்டேருந்து ரெஸ்பாண்டாக வாங்கிக்கும். லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே மொபைலில் வந்துட்டு நம்மளுக்கான ஃபோட்டோஸை வந்துட்டு கூகுள் டிரைவ்லையோ இல்லை கூகுள் ஃபோட்டோஸ்லையோ பேக்கப் எடுத்துப்போம். ஸோ நம்மளுக்கு தேவைன்னும் போது அந்த ஃபோட்டோஸை நம்ம கூகுள் சர்வர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அந்த கூகுள் சர்வர் நம்மளுக்கு அந்த ஃபோட்டோவை ரெஸ்பாண்டாக அனுப்புது. ஸோ இதுதான் வந்துட்டு கிளைண்ட். ஸோ இங்கே கிளைண்ட்டை ஆக்ட் ஆகக்கூடியது நம்மளோட மொபைல். ஸோ கிளைண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா அது ஒரு டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், இல்லை மொபைலாக இருக்கலாம், லேப்டாப்ஸாக இருக்கலாம். சர்வர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிளைண்ட் கிட்ட எந்த ஒரு டேட்டாவோ இல்லை எந்த ஒரு ரிசோர்ஸஸோ கிளைண்ட் கிட்டே இருக்காது. ஸோ கிளைண்ட் அதுக்கு வேணுன்ற டேட்டாவை சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணும். இங்கே ரெக்வஸ்ட்னு பேசும்போது ரெக்வஸ்ட்னு ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு ரெஸ்பாண்டுன்ற ஒரு விஷயமும் இருக்கணும். ஸோ கிளைண்ட் அதுக்கு வேணுன்ற டேட்டாவை சர்வருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுது. சர்வர் கிளைண்ட்டுக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை ஃபெச் பண்ணி கிளைண்ட்டுக்கு ரெஸ்பாண்டாக அனுப்புது. ஸோ இதுதான் சர்வரோட மெயின் வேலையே. ஹப். இன்னைக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் வேர்ல்டில் நம்ம ஹப்பை பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஹப்புனா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிவைஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மல்டிபிள் டிவைஸ் ஆர் மல்டிபிள் கிளைண்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக இந்த ஹப் வந்து ஆக்ட் ஆகுது. இது ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டை நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ்னு ஒரு விஷயமே கிடையாது. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த மெசேஜை கரெக்டாக யாருக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு தெரியாது. ஸோ கீழே இருக்க டயக்ராமில் பாருங்கள், கிளைண்ட் 1, கிளைண்ட் 2, கிளைண்ட் 3 மூணுமே ஹப்பு கூட தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ கிளைண்ட் 1 கிளைண்ட் 3க்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ கிளைண்ட் 1 ஃபஸ்ட்டு அந்த மெசேஜை ஹப்புக்கு சென்ட் பண்ணும். இப்போ ஹப்புக்கு வந்துட்டு அந்த மெசேஜை எங்கே அனுப்பணுன்ற ஒரு விஷயம் தெரியாது. அதனால் ஹப் என்ன பண்ணும் அப்படின்னா, அது கூட என்னென்ன போர்ட்ஸ்லாம் என்னென்ன கிளைண்ட்லாம் கனெக்ட் ஆகியிருக்கோ அது எல்லாருக்குமே இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த கிளைண்ட் 2 அந்த கிளைண்ட் 3 இந்த மெசேஜ் எனக்கான மெசேஜ் தானா அப்படின்றத பார்த்துட்டு ரிப்ளை பண்ணும். சப்போஸ் அது எனக்கான மெசேஜாக இருந்தால் ரிப்ளை பண்ணும். அப்படி அது எனக்கான மெசேஜாக இருந்தால் மெசேஜாக இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த கிளைண்ட் வந்து அதை இக்னோர் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஹப்புக்கு இருக்கக்கூடிய மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் ஹப் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இன்எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம் கம்பேரிங் டு அதர் நெட்வொர்க்கிங் டிவைசஸ். சுவிட்சும் வந்து ஹப்பு மாதிரியே தான். இதுவும் மல்டிபிள் டிவைஸ் ஆர் மல்டிபிள் நெட்வொர்க்கிங் டிவைஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். பட் ஹப்பில் இருக்கக்கூடிய மெயின் டிஸ்அட்வான்டேஜை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்த ஒரு டிவைஸ் சுவிட்சுன்னு சொல்லிக்கலாம். ஸோ சுவிட்ச் வந்து மேக் அட்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் டேட்டாவை சென்ட் பண்ணும் அண்ட் ரிசீவ் பண்ணும். யாருக்கு அனுப்பணும், யாருக்கு அனுப்பக்கூடாது அப்படின்ற விஷயத்த எல்லாமே அந்த மேக் அட்ரஸை வச்சு தான் வந்து டிசைட் பண்ணும். இப்போதைக்கு மேக் அட்ரஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆர் ஹார்ட்வேர் அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கீழே இருக்க டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் 1, கிளைண்ட் 2, கிளைண்ட் 3 மூணுமே சுவிட்ச் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ கிளைண்ட் 1, கிளைண்ட் 2, கிளைண்ட் 3 இந்த மூணுத்துக்கும் தனித்தனி மேக் அட்ரஸ் அப்படின்றது இருக்கும். இந்த 3 மேக் அட்ரஸுமே சுவிட்சுக்கு தெரியும். இப்போ கிளைண்ட் 1 கிளைண்ட் 3க்கு தான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா, கிளைண்ட் 1 ஒரு மெசேஜ் அனுப்புறாரு அப்படின்னா அது கிளைண்ட் 3 எங்கே இருக்காரு, எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கான்றது சுவிட்சுக்கு தெரியும். ஸோ பேஸ்ட் ஆன் தர் மேக் அட்ரஸ். ஸோ அந்த மேக் அட்ரஸை அந்த போர்ட்டை பொறுத்து கிளைண்ட் 3க்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஸோ இதனால் வந்துட்டு அந்த நெட்வொர்க்கில் நிறைய டிராஃபிக் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதே ஹப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய டிராஃபிக், எக்கச்சக்கமான டிராஃபிக் இருக்கும். ஸோ இப்போ கிளைண்ட் 1 கிளைண்ட் 3க்கு கம்யூனிகேட் பண்ணுறாருன்னா அதுக்கு அந்த மெசேஜ் கிளைண்ட் 2க்குமே போகும். ஸோ அதனால் நிறைய டிராஃபிக் இருக்கும். பட் சுவிட்சில் வந்து இது டிராஸ்டிக்காக அப்படியே ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் சுவிட்சில் இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ். ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட், இதை வந்துட்டு WAPன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஸோ ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஒயர்லெஸ் டிவைஸஸை ஒயர்டு நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக இந்த ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குமே, வைஃபையை யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குமே இந்த டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க. ரவுட்டர் இப்போ நம்ம பார்க்க போகிற நெட்வொர்க்கிங் டிவைசஸ்லேயே ஒன் ஆஃப் த
வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிவைஸ் அப்படின்னா வந்து ரவுட்டர். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டிவைஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் கூட கம்யூனிகேட் பண்ண மட்டும் தான் யூஸ் ஆகும். பட் நம்ம ஒரு பப்ளிக் நெட்வொர்க் கூடயோ இல்லை ஒரு குளோபல் என்விரான்மெண்ட் கூடயோ நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல ரவுட்டருன்ற ஒரு விஷயம் தேவை. இந்த ரவுட்டருன்றது மல்டிபிள் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக ஆக்ட் ஆகுது. இது வந்துட்டு ஐபி அட்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஐபி அட்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் டிசைட் பண்ணும். இந்த ஐபி அட்ரஸை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறாரு இல்லை ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு அப்படின்னா அது எந்த பாத்தில் போனால் டெஸ்டினேஷனை சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும் அப்படின்ற பாத்தையுமே செலக்ட் பண்ணக்கூடியது இந்த ரவுட்டரோட வேலை தான். ஃபயர்வால் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டிவைஸ் எல்லாமே வந்துட்டு ஹார்ட்வேர் ஓரியன்ட். பட் இதுக்கப்புறம் வரப்போகிற டிவைஸ் வந்துட்டு ஹார்ட்வேராகவும் இருக்கலாம், சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம். ஃபயர்வால் அப்படின்றது வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி டிவைஸ். இது வந்துட்டு நம்மளோட நெட்வொர்க்கை ரொம்ப டீப்பாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம நெட்வொர்க்கில் வரக்கூடிய இன்கமிங் பேக்கெட்ஸ் அண்ட் அவுட் கோயிங் பேக்கெட்ஸ், தட் இஸ் நம்ம நெட்வொர்க்கில் என்னென்ன பேக்கெட்ஸ்லாம் உள்ளே வருது, என்னென்ன பேக்கெட்ஸ்லாம் வெளியே போகுது அப்படின்றது ரொம்ப டீப்பாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ ஒரு பேக்கெட்டோ இல்லை ஒரு மெசேஜோ நம்மளோட நெட்வொர்க்கு ரூல்ஸையோ இல்லை செக்யூரிட்டி ரூல்ஸையோ பிரேக் பண்ணுதோ அப்போ அந்த பேக்கெட்டை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ஃபயர்வாலோட வேலை. லோட் பேலன்சர் இப்போ நம்மக்கிட்ட வந்து லெட்டஸ் அசியூம் நம்மக்கிட்ட வந்துட்டு மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்காங்க. இப்போது இந்த மல்டிபிள் கிளைண்ட்ஸ் அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்துட்டு பர்டிகுலர் சர்வருக்கு மட்டுமே போயிட்டு இருந்தால் அந்த சர்வர் வந்து டவுன் ஆகிறதுக்கோ இல்லை ஓவர்லோட் ஆகிறதுக்கோ நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண வந்தது தான் லோட் பேலன்சர். ஸோ இந்த லோட் பேலன்சரோட மெயின் வேலையே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மெசேஜை வந்து மல்டிபிள் சர்வர்ஸுக்கு வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடும். ஸோ இதனால் வந்துட்டு எந்த ஒரு சர்வரும் ஓவர்லோடும் ஆகாது அண்ட் டவுனும் ஆகாது. இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் இல்லைனா ஐடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அகைன் இது வந்துட்டு ஹார்ட்வேராகவும் இருக்கலாம், சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம். இது வந்துட்டு நம்மளோட நெட்வொர்க் டிராஃபிக்கை டீப்பாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். எதனா ஒரு சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டியோ இல்லை எதனா ஒரு மலேஷியஸ் ஆக்டிவிட்டியோ நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் எதனா ஒரு த்ரெட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நான் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இமீடியட்டாக ஒரு அலர்ட் மெசேஜை சென்ட் பண்ணும். இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் ஆர் ஐபிஎஸ் இதுவும் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் மாதிரி தான். பட் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் எதனா ஒரு த்ரெட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் சென்ட் பண்ணும். பட் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் எதனா ஒரு த்ரெட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக அந்த டிராஃபிக்கை பிளாக் பண்ணும். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரோட இன்வால்மெண்ட் இல்லாமலேயே அந்த டிராஃபிக்கை வந்துட்டு பிளாக் பண்ணும். கீ டேக்அவே ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எல்லா நெட்வொர்க்கிங் டிவைசஸுமே இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இன் நெட்வொர்க்கிங். ஸோ ஒரு டிவைசஸ்க்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. எந்த டிவைஸ் எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட்ஸை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஜேர்னியில் நீங்களும் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக் ஷுர் யூ ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன். தேங்க்யூ.